நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்தின விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 595வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், லலிதா பரமேஸ்வரி தான். திருப்பி இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்து ஒரு குழந்தை வந்தது. சின்ன ஒரு 4.5 வயசுக்குள்ளே இருக்கும். அது சத்யஸ்ரீன்னு எங்கள் காலத்தில் வேலை பார்க்குற அருவின்ற பெண்மணியோட பேத்தி. அது வந்து சைலண்ட்டாக இருக்கும், பேச முன்னாடிலாம். இன்னைக்கு வந்து பொழந்து கட்டிட்டு வந்தோடனே கையில் ஒரு சின்ன கூல்ட்ரிங்க் பாட்டில் வச்சுருந்தது. குடித்தது. எனக்கு வந்து இதுவாக இருக்குது, வெக்கமாக இதுவாக இருக்குது, வெக்கையாக இருக்குது அப்படிலாம் பேசிகிட்டே இருந்தது. அப்போ பார்த்தா ஒரே எனக்கு கையெல்லாம் வலிக்கிறது முடியல. எங்கள் பாட்டி ஆற்றுல வந்து எங்கள் அம்மாலாம் இந்த வேலை வாங்குறான், ஆற்று வீடை பெருக்க சொல்கிறான், பெருக்க துணியை நான் தான் துவைக்கிறேன், என்னென்னவோ சொல்கிறது. சின்ன குழந்தை நிறைய கற்பனையில் நிறைய சொல்கிறது. சும்மா இருந்தால் கூட தாரே பெருக்குமா வீட்டில், நான் தான் பெருக்கிற வீடுன்னு சொல்லுவான். இத்தனோட குழந்தை அது அது நிறைய விஷயங்கள் கேட்குறது. அப்புறம் டேப்லெட் கொடுத்தேன் டாக்டர், அதை வச்சு அதை போட்டுகிட்டே இருந்தது. அதாவது இந்த காலத்துக்கு குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாம் பிறக்கும்போதே வந்து டெலிஃபோனு டேப் வச்சுன்னு பிறந்துடுற மாதிரியா இருக்குது. ஸோ அதுக்கு குழந்தை வரும்போது நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் சொல்லி அதுக்கு ஒன்று போய் ஐஸ்கிரீம் வந்து எடுத்து கொடுத்தேன், பழங்கள்லாம் கொடுத்தேன், சாப்பிட்டது. நல்ல அதாவது குழந்தையை தெய்வம் கொண்டாடும் இடத்தில் இதில் வந்து ஜாதி பெரியமே பார்க்கணும். குழந்தை வந்து நம்ம பார்த்துக்கு வந்துன்னா பாலையே வந்து அந்த ரூபத்தில் வந்த மாதிரி தான் எனக்கு நினச்சினேன். நிறைய கேள்விகள் கேட்குறது, இது என்ன அது என்னெல்லாம் கேட்குறது. அந்த குழந்தை பேசாது. ஒரு காலத்தில் சைலண்ட்டாக வந்து உட்காரும். பாலை நவராத்திரி பூஜைலாம் கோத்திச்சா பூஜை முடிஞ்சு டக்குன்னு ஏதோ ஒரு ஆகாரம் பட்டுக்கு போயிடும். இன்றைக்கி அவ்வளோ கிட்டத்தட்ட 1 வருஷம் பேச்சை இன்றைக்கி பேசிவிட்டு. ஸோ ஐ குட் நாட் ஸ்பெண்ட் டைம் ஆன் திஸ். ஸோ இதெல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு. ஸோ இப்போ தான் முடிஞ்சு அவள் அடுத்த ஆற்றுக்கு போனான். ஷி ஆக்குபைட் மை டைம் மோர் தென் 2 hours. ஸோ ஐ குட் நாட் டூ எனி ஒர்க்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் பியாண்ட் அவர் திங் ஹேப்பன்ஸு. நம்மளை தேடின கேதோட வராச்சும் கெஸ்டெல்லாம் கூட, அதாவது வெயில் வரணும்னு அவசியம் கிடையாது அவளுக்கு, எல்லாம் நல்லா இருக்கப்பட்டவா தான். பட் வி ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் இருக்கா அவளோட. ஸோ அதை முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்தேன். இன்றைக்கி பேசும்போது என்னோடய வாழ்க்கையில் முன்னாடி பேசியிருக்கலாம், அந்த மாதிரி ரிப்பீட்டேஷனாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் சொல்லிடுறேன். எப்படி எனக்கு இந்த அம்பாள் இந்த காருண்யம் வந்துன்னா, இந்த விக்கிரகம் வந்து ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரி தான் போட்டிருக்கும். கீழே பாருங்கள். இந்த ஆற்றுக்கு 2001 வரும்போது கிரகப்பிரவேசம் போது பூஜை பண்ணும்போது எடுத்த படம் அது. மகாமேரு முன்னாடி இருக்குது, அது மேலே தாமரை பூவெல்லாம் இருக்குது. நல்ல சிரிச்ச முகம், அது தத்ரூபமாக இருக்கும். இதுதான் என்னோடய பேசுகிற தெய்வம், மை ப்ரெசைடிங் டேட்டி இவ தான். இதை பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இயர் 1992 இட்ஸ் ஹேப்பன்டு. லலிதா சஹஸ்ரநாமம் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு, நடந்துட்டுருக்கு. 1987 நான் வந்து ஜவஹர் நகர் வந்தேன். அப்போ என்னுடைய அலுவலக நண்பர் ஒருவர், அவர் வந்து சுவாமி உங்களுக்கு அம்பாள் உபாசனம் கேள்விப்பட்டேன், நான் பழனியில் எனக்கு சபதி இருக்கார் சொல்லி உங்களுக்கு ஒரு விக்கிரகம் ஐ வாண்ட் கிஃப்ட் நான். சரி, அதாவது சொல்லிட்டு போகிறேன், நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன். திடீர்னு வந்து என் டாக்டர் ஃபோன் பண்ணேன் ஆஃபீஸ்க்கு, பெரிய டாக்டர். அப்போ அவளுக்கு ஒரு 10 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பாத்திரம் ஒரு விக்கிரகம் வந்துருக்குப்பா, நவராத்திரி நடந்துட்டுருக்கு, குருவெல்லாம் வச்சுருக்கோம், மழை காலமாக இருந்தது, அது கோரப்பல் இருக்குன்றது என் பொண்ணு பிடிச்சேன். என்னடா அது கோரப்பல் இருக்குன்றால என்ன. சாயந்தரம் வந்து ஆற்றுல பார்த்தா அந்த அம்பாளுடைய கையில் கரும்பு பல்லில் ஒரு மொட்டை கொம்பு, கொடி உடத்துல கொம்பாட்ட ஒரு கொம்பு இருக்குது, பாஷாங்குசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மர்மஸ்தானத்தில் வந்து ஈயத்தை காத்தி வச்சு மேலே கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்கான், டிஃபெக்ட் தெரியாமல். இந்த கால் மடக்கின தொங்க விட்ட கால் வந்து இந்த பீடப்பகுதி உள்ளே வரணும்னு சொல்லிட்டு பானாவோட கப்பிடிக்கு பீடத்தையே இவ்வளோ டிஃபெக்ஷனோடு இருந்தது. அதே மாதிரி அம்பாள் வந்து சிரிச்ச முகத்தோடு இல்லாமல் இந்த கோரப்பல் இருந்தது. கோரப்பல்னா அந்த சிரிக்கிறதுக்காக அந்த இப்படி பண்ணியிருக்கா. இப்போ அது வந்து
இந்த உதடு வந்து மேல் நோக்கி இருந்தால் சிரிச்சா மாதிரி இருக்கும். 2 கோடு போட்ட மாதிரி இருந்தது. இட் லுக்ஸ் லைக் குறப்பல். நம்மளாம் ஆரம்பித்து கடைசி 1 வீக் ஆகிடுது. அப்படி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜு மேலே தூக்கி வச்சுருந்தா. ஸோ ஃப்ரிட்ஜு மேலேயே இருந்தது ஹாலில். ஸோ 1 நாளாச்சு 2 நாளாச்சு அம்பாள் நீ வச்சுக்காதேன்றா. அப்புறம் திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டேன், இது எங்கே பண்ணேன்? இது டிஃபெக்டிவ் பீஸாக இருக்குது. என்ன சுவாமி, உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், பயணியில் பண்ணிது. இது வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை. எதுக்கு யார் சபதி சொல்லுங்க, ஐ வாண்ட் டாக் டு ஹிம்னு. இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாமல் அதாவது தானம் கொடுத்த பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும்? சரி விட்டாச்சு. 3rd டே அம்பாள் விடலை. இது வந்து அவர் சொல்கிறா, திஸ் ஹஸ் பீன் பர்ச்சேஸ் ஃப்ரம் பூம்புகார், இங்கே மவுண்ட் ரோட்டில், அங்கே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அவங்களுக்கு. சரி ட்ரை டு எக்ஸைட் இட்டு, இதை வச்சு பூஜை பண்ணக்கூடாதுன்ட்டா. ஸோ பொழுது பொழுது அடுத்த நாள் ஆச்சுன்னா விஜயதசமி பிறந்துடும். என்ன செய்கிறேன் நான், ஜவஹர் நகரில் முட்டிக்கால அளவுக்கு தண்ணி, ஒரே தண்ணி பிரவாகமாக இருக்குது. படிக்கட்டை விட்டு காலை இறங்கினால 1 அடி ஆழம், அப்படியே வந்து ரோடுக்கு வந்தால் 2 அடி ஆழம் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு பரலாம் இங்கே நடக்கணும் மெயின் ரோடுக்கு வரத்துக்கு. அப்படி வந்து ஒரு கோணிப்பையில் இதை வச்சுட்டு தூக்கிட்டு நான் போனேன். இங்கே மவுண்ட் ரோட் பூம்புகார், அது எல்ஐசிக்கு ஆப்போசிட்டு. ஸோ அங்கே போனோடனே ராத்திரி 8 மணி இருக்கும், 7:45 8 மணி இருக்கும். தே ஆர் ட்ரைங் டு க்ளோஸ் இட். மழையாக இருக்குது, யாரும் வரலன்னு சொல்லிட்டு தேவர் அபவுட் டு க்ளோஸ் த ஷட்டர். ஒரு 1.5 அடி கேப் தான் இருந்தது. இமீடியட்டாக ஐ காட் டவுன் ஃப்ரம் த ஆட்டோ. நான் உள்ளே வந்து படுத்துட்டே போயிட்டேன் உள்ளே. அப்போ அந்த மேனேஜர் கேட்டார், என்ன சார் இது மாதிரி இப்படி வந்திருக்காளே நீங்கள்? இல்லை சார், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸு, இது உங்கள்கிட்ட வாங்கி இருந்தேன். வேறு சார் பில் கேட்குறேன். பில் இல்லை, இல்லை ஸ்டிக்கர் அவுட், ஸ்டிக்கரும் இல்லை. இல்லை சார், இது டிஃபெக்டிவ் பீஸாக இருக்கே, வேண்டாம் எனக்கு. யார் வாங்கி போனாலும் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டார் எனக்காக. எப்படி சார் நம்புறதுன்றார். சார் இப்போ என்ன, ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரேன். அங்கே ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் இருக்குது. காமாட்சிக்கு, மீனாட்சி, விசாலாட்சி எல்லாமே இருக்குது. பட் இந்த ஒரு காலம் அங்கே விட்டு ஒரு காலம் படிச்சுட்டு இந்த லலிதா மாத்தி ராஜராஜேஸ்வரி இல்லைங்க. என்னடா அது? அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு விக்கிரகத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க இங்கே, கிவ்யூன்ட்டார். நான் பூத கண்ணாடி வச்சிருக்கேன் மாதிரி பாடுறேன். அந்த ஹாலு இந்த 2-3 இடம் காமிச்சார், எங்கேயுமே இல்லை. இப்போ அம்பாள்கிட்ட நான் வேண்டுறேன், என்னம்மா இது மாதிரி என்னை ஏமாத்திடுவோம் போலக்க, நீ உனக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன், நீ சொல்லி தானே வந்தேன் நானுன்றேன். அப்போ மாடியிலேருந்து ஒரு நல்ல லட்சணமான ஒரு பெண்மணி அவள் இறங்கி வர. அவள் இந்த மேனேஜர் கேட்குறாரு, ஏம்மா இந்த விக்கிரகம் இங்கேயா வாங்கினாடு? ஆமான்ட்டு ஆகும். ஸோ வெதர் வி ஹவ் த எனி அதர் விக்கிரகம் ஆஸ் இட் இஸ் இருக்கும்போது, எஸ் சார். எங்கே இருக்குது? மாடியில் ஸ்டோர் ரூமில் இருக்குது, அது ஒருத்தர் ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்கார் அப்படின்னு. வெதருக்கு ஸ்பெய்டு அட்வான்ஸ் இல்லை, அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணல, நாளைக்கு வரேன் இருக்காருண்ணா. அப்போ நான் சொன்னேன், அட்வான்ஸாக கொடுக்கல, இதுக்கு என்னோடய ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு. சார் இது வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ரூல், இது நீங்கள் வந்து எப்படி இது மாதிரி மாற்றி கேட்பீங்க, உங்கள்கிட்ட பில்லும் இல்லை. ஆமாம், அது பில்லு இல்லை, பட் இந்த அம்மா சொல்கிறாரு இங்கே தான் வாங்கிட்டு சொல்லும் போது எனக்கு கொண்டு வான்ட்டார் அவர். அந்த அம்மா இந்த சுமங்கலி அழகாக கொண்டு அவளே ஒரு அம்பாள் மாதிரி இருக்கா. அவள் கையில் இந்த விக்கிரகம் இருக்குது, அதை எடுத்து கொண்டு வரா. நான் தாண்டா உனக்குன்ற அம்பாள். சரி கீழே கொண்டு வச்சு பார்த்தா இதில் இருக்க டிஃபெக்ட்லாம் அதில் இல்லை. 2 பேர் அக்கா தங்கையாட்டு இருக்கா, ஒரே மாதிரி ட்வின்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆல் தி டிஃபெக்ட்ஸ் பீன் ரிமூவ் இன் திஸ். இப்போ கரும்பு வில்லு இருக்குது, கரும்பு வந்து நல்லா களையோடு இருந்த மாதிரி இருக்குது. எந்த இதுவும் இல்லை, சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை, வாங்கினாங்க. சார் மாதிரி தரக்கூடாது நாங்கள் அப்படின்னார். சார் நான் வந்து சும்மா கேட்கல, உங்கள்கிட்ட டிஃபெக்டிவ் பீஸ் கொடுத்துருக்கேன், நான் கரெக்ட் பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சார் கூப்பிட்டுருந்தார். அது வாங்கிட்டு நான் வந்து வெளில வந்துட்டேன். திஸ் இஸ் ஹேப்பன்
தென் when I reach home it was more than 9:30 இருக்கும். ஆற்றுக்கு ரைட்டு வந்து சரி ஆற்றிலாம் தூக்கமே இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் டே மாதிரி early மார்னிங் குளிச்சு பண்ணிவிட்டு லலிதா சஹஸ்ரநாமம்லாம் சொல்லிவிட்டு அம்பாளுக்கு பிராணப்பிரதிஷ்டை பண்ணமே அப்படின்னு நினைக்கும் பிராணப்பிரதிஷ்டை பண்ணுன்றா. அப்போ இது இருக்குது இந்த புக்கு, இந்த விரத பூஜாக்கள் பொண்ணு ஒன்று இருக்கும், இதில் கினி ட்ரேடிங் இதெல்லாம் போட்டிருப்பா. இந்த புக்கு இதே புக்கு தான். என்ன போட்டிருக்கு? விரத பூஜா விதானம், சம்பிரதாய விரத பூஜா விதானம். இதில் ஸ்டார்டிங் பேஜிலே அது வந்துடும் பிராணப்பிரதிஷ்டை பற்றி. ஸோ இதை வச்சு நான் பிராணப்பிரதிஷ்டை மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பிராணப்பிரதிஷ்டை பண்ணிட்டேன். பண்ணி உள்ளே வைக்கிறேன். சம் பவர் என்டர்ட் இந்த சர்ச். மண்டபத்து உள்ள வச்ச உடனே ஐ கேன் ஃபீல் இட். ஒரு ரே இறங்குறது மண்டபத்து உள்ளேயே. ஸோ ஐ வாஸ் த்ரில்டு. சரி பண்ணி தீபாவளிலாம் முடிச்சு வந்துட்டேன். தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் மை லைஃப். அந்த விக்கிரகம் தான் இது. அம்பாள் லலிதா பரமேஸ்வரி, லலிதா மகாதுரப சுந்தரி என்ற ராஜராஜேஸ்வரி என்னை கான்கர் பண்ண நாள் அன்னைக்கு. அப்படியே என்னை வந்து பிளஸ் பண்ணுறதுக்காக அங்கே அப்புறமா ஒருத்தர் ஜோசியர் அவர் வந்து சொன்னார், அம்பாள் என்ன சொல்கிறான்னு, 3 தலைமுறையாக உங்காத்து வாசலில் நிற்கிறேன், யாருமே கூப்பிடல, நீ ஒத்தந்தாண்டா கூப்பிட்டேன் உங்காத்தில் சொல்லி நான் உள்ள நுழைஞ்சேன்னு சொல்லிட்டு அதில் வருது நாடியில், ஒரு நாடியில். ஏன்னா எங்கள் பிரதேசத்துலலாம் கிடையாது, யாராத்துலேயும் பண்ணல. ஏன்னா எங்கள் அந்த பள்ளியிலக்காக பகவதின்ற சக்தி என்னோடய குலதெய்வம். அதெல்லாம் லேட்டராக 25 வருஷத்துக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சா அதெல்லாம். ஆனால் அம்பாள்னு சொல்கிறா, நான் வந்து 3 தலைமுறைகளாக ஆற்று வாசலை வெயிட் பண்ணுறேன், யாரும் கூப்பிடல, நீ ஒருத்தந்தான் கூப்பிட்டேன்னு உள்ளே நுழைஞ்சேன்ற. பாருங்கள் எப்படி நடக்கிறது. ஸோ அன்னையிலேருந்து லலித பாராயணம் இதுவாக ஆரம்பித்தேன் நான். ஷார்ட் பீரியட் மனப்பாடம் ஆகிடுது எனக்கு. அது ஒரு அம்மாவோட கிரேஸ். அது நம்ம என்ன பண்ண உண்மையே இல்லை. விட்டக்கோரை தொட்டக்கரை. அப்போ தீட்சதரை போய் பார்க்கும்போது ராமநாராஜ் அப்போ சொல்கிறார், நான் ஒன்றுமே ஓலப்பட பட ஒப்பிக்கிறார். 3 ஜென்மத்தில் நீ ராஜாவாக இருந்த, இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து உனக்கு அந்தன பிரிவை அமைந்தது உனக்குன்னு வந்து பாடல் வருது. ஸோ முந்தின 3 ஜென்மத்தில் அரச குடும்பத்தில் பிறந்துட்டு அதனால தான் உன் பேர் ராஜாடா அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ என் பேர் இது கிடையாது சுவாமி, என் பேர் சந்திரசேகர் சர்மா. இது டிரைவர் கார்டு இவெல்லாம் எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறனால அவளது கொஞ்சம் அவளை சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவள் ராஜா கூப்பிட்டு கடைசி ராஜான்ற பேர் எனக்கு வந்து இல்லை. ஸோ இது பாருங்க எப்போ ஹவு டு ரிலேட் தட். ஸோ அந்த மாதிரி அம்பாள் வந்து என்னை ராஜ போஸ்டல் கோத்திச்சு பார்த்துருந்தா. அதுவும் சொல்கிறேன், இவ்வளோ ஆரம்பித்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த கிரகம் வரும்போது இது சௌபாகிய கிரகம் பேர் வச்சார் அம்மாஞ்சி சாஸ்திரி. 98 வயசு இருக்குது. என் பசங்கள்லாம் கூட வெட் கிரைண்டர் அப்படின்னா சௌபாகியானா. என் ஒய்ஃப் வந்து நானும் அவளும் ரிஷபராசி 2 பேருமே. ரிஷப் கிடையாது, பிஷப் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சௌபாகியா தான் உட்கார வச்சுட்டு போயிட்டார். சௌபாகிய லக்ஷ்மின்றது ஓம் சௌபாகிய லக்ஷ்மி நமக. அதான் முதல் நாமாவளி மாதங்கி சகத நாமத்தில். பாருங்க எப்படி வருது இது. ஏன்னா மாதங்கி பிடிச்ச தெய்வம். இந்த சௌபாகிய லக்ஷ்மின்றது தான் வந்து முதல் சகதநாமத்தினுடைய முதல் நாமாவளியே. ஸோ அதையே வச்சுருந்தார் அவர். இதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது, அது சொன்னால் சரி நம்பவே மாட்டேன் யாரும். அது வந்து துர்க்கை சித்திர புக்கு ஒன்று கொடுத்தாரு. அதில் கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டு அந்த புத்தகம் கிடைக்கல. இப்போ காத்தால் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது கடைசியில். பாலா அதுதான் போட்டிருக்கோம். அதில் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ரெண்டு ஒரு 3-4 இது பேராக இருக்குது. அதில் முதல் பேரால் சௌபாகியான்னு வரும். 2வது பேரால் வந்து இதில் இது வந்து சாரி நாங்கள் முதல்ல வாங்கின வீடு வந்து பெரம்பூரில் 2 bedroom ஹவுஸு ஃப்ளாட். அது ஸோ அதுக்கு பேர் பரம கல்யாணின்னு பேர் வச்சாச்சு. ஒய்ஃப் தனியாக அவருடைய ஏர்னிங்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகும்போது அந்த சேவிங் வச்சு வாங்கியிருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25-28 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க.
ஸோ அதில் கல்யாணின்னு வரும் அந்த முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது வந்து சௌபாகியான்னு வரும். அது அடுத்து வந்து சர்வமங்களான்னு வரும். எனக்கு இப்போ குளத்துலேயே பின்பக்க ஃப்ளாட் இருக்குது, அது பேர் சர்வமங்களா. ஸோ இந்த கிரகங்கள் அமையது கூட அந்த ஸ்லோகத்தில் அடுத்து 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 இருந்தது. அது அந்த புத்தேரியில் என் டாக்டர் மேலே ஒன்று வாங்கிது, விஜயன் அப்பார்ட்மெண்ட்டில். அது பேர் பகவதி நிவாசன் பேர். அது 4வது நாமாவளி பகவதி. இது வந்து நேம்ஸே வந்து அப்படியே வந்து விழுந்தது. ஏன்னா அதில் வந்து நோ செகண்ட் தாட், எல்லாம் அம்பாள் பேர் தான். காற்றுல ஒவ்வொரு கிரகமும் அம்பாள் பேர் தான் வச்சுருக்கிறேன் நான். அரியத்துறை மட்டும் தான் வந்து ஸ்ரீவித்யான்னு வச்சது. இப்போ குருக்கிருப்பான்னு வீடு பேர் வெளியில் போர்ட்டில் வந்து ஸ்ரீவித்யா தான் இருக்கும். இதுவும் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அவரோட ஆக்ஞை அதை மீறி நம்மளால் நடக்கவே முடியாது. அந்த அவள் ஆக்ஞை பிரகாரம்தான் இங்கே வந்த பிறகு சொல்கிறா, எனக்கு கோவில் கட்டணுன்றா. நான் ஆஃபீஸ் போயின்னு இருப்பேன், பக்கத்து தள்ளியாக அது ஒரு டேர்னிங் எல் பெண்டாக இருக்கும். அங்கே திருமால் முருகன் ஆலயம், தெற்கு பார்த்த வாசப்படி. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரு சாமியும் இருக்காது, எல்லாம் கிழக்கு பார்த்த சாமி. ரோட்டில் பார்த்தா தெரியாது எதுவுமே. அப்போ அம்பாள் வந்து இந்த தெற்கு பார்த்த வாசப்படிக்கு நேர தான் வரா மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி நான் 2001 வந்தேன். 2003 விக்கிரகம் பண்ணி இங்கே வந்துடுது. அதில் அந்த கோவிலேருந்து ஒரு 6 வீடு தள்ளி நரசிம்மன் ஜெயலக்ஷ்மின்னு அந்த கப்பலோட கார் ஷெட்டில் போய் இருந்தா 5 வருஷ காலம். 2003லேருந்து 2008 வரைக்கும் அவள் தான் அந்த கோவில் கட்டுறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கா. நாங்களாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா தவிர அந்த மாமா வந்து பண்ணிருக்க. திஸ் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் பை ராமநட்ராஜ் தேஷருடைய அந்த இது படித்தார், பொன்னம்பல நாடின்னு. அதில் இருக்குது பாரத்வாஜ கோத்திரப்பதி நரசிம்மன், அவள் பாரியா சிவச கோத்திரப்பதி ஜெயலக்ஷ்மி, அவள் பண்ண பூர்வ புண்ணியத்தினால என்னோடய பூர்வாச கிரகத்தில் வந்து நான் இருந்தேன்ற அம்பாள். இதெல்லாம் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ப்ரீடிட்டர்மைன்ட் மை லைஃப். அவள் சொன்ன ஆக்ஞை பிரகாரம் தான் நடந்திருக்கு. இவ தான் எனக்கு முதல்ல எனக்கு பேசுகிற தெய்வம் ஆரம்பித்தது இந்த இவ தான். இவளை வச்சு தான் நான் வந்து இந்த சகசிராட்சி வித்யா கார்டே நான் போட்டேன். முதல் கார்டு போட்டு 25 வருஷம் ஆகிடுது. செகண்ட் டைம் இட் ஹஸ் பீன் பிரிண்டட் ஃபியூ மந்த்ஸ் பேக். 1000 கார்டு போட்டு 1000 ஆகிடுது. 1 or 2 தான் வச்சுட்ருக்கேன். இவ கூட சொன்னான், தூத்துக்குடியிலேருந்து உமா பார்த்து எனக்கு வேணும் மாமா கார்டு, இன்றைக்கி அனுப்பிச்சி வைக்கிறேன்னு. இப்போ அந்த ரெடி ஸ்ரீசக்கரம் 3 புக் ஆகிடுது. 9ல் இன்னும் 6 தான் இருக்குது. ஒருத்தர் பே பண்ணா சொன்னேன், அவள் திருப்பி என்கிட்ட வரவே இல்லை. இந்த இது எனக்கு உறுத்தலாகவே இருக்குது. அதை ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் டு தம். பேர் தெரிஞ்சதாச்சும் பண்ண முடியும். எந்த புக்கில் எழுதியிருக்கான்னு தெரியல அதனால். ஸோ அந்த 9ல் 3 போச்சு, 6 அந்த மாமி கொடுக்க வேண்டியது மிச்சம் 5 தான் இருக்குது. ஹூவர் கம்ஸ் ஃபஸ்ட் தேல் பி சர்வ்டு. அதை அனுப்பிச்சு விட்ருவேன். அபவுட் ஸ்ரீசக்கரம் ஆல்சோ. ஒய் ஐ எம் ஷேரிங் ஆல் திஸ் திங்ஸ். எவ்ரிதிங் இஸ் ப்ரீடெட்டர்மைன்ட் இன் அவர் லைஃப். ப்ரீடெட்டர்மினேஷன் பிரகாரம் தான் நடக்கிறது. அது பிரகாரம் தான் நமக்கு இதுவே உண்டாகிறது. அதே மாதிரி அரியத்துறையும் சரி அதே மாதிரி தான். எவ்ரிதிங் இஸ் செட்டு. நீ வந்து பண்ணணும்னு சொல்லி ரோம மகரிஷி சத்தியமே வாங்கிட்டாருங்கிட்ட. டில் யுவர் டெத் யூ ஷுட் டு தி சர்வீஸ் இன் தட் டெம்பிள் அப்படின்ட்டார். அது பிரகாரம் நடக்கிறது. இல்லைன்னா ஒருத்தர் ஒரு மனிதனால் குரூப் சப்போர்ட்டோடு இருந்தாலும் 37 வருஷமாக இடைவிடாமல் சிவராத்திரி நடக்கிறது. 4 காலம் போய் நான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவராத்திரியும் 35 வருஷமாக நடக்கிறது. சித்திர மாதம் சுத்கல சப்தமி கல்யாணமும் 30 வருஷமாக நடக்கிறது. சகசர சகாபிஷேகம் 25 வருஷமாக நடக்கிறது. அடுத்ததாக 30 வருஷமாக திருக்கல்யாணம் நடக்கிறது. ரோம மகரிஷியோட குரு பூஜை வந்து 2001 ஆரம்பித்து 25 வருஷமாக நடக்கிறது. ஸோ பை அண்ட் டெல்லிங் ஆல் திஸ் திங்ஸ் எல்லாம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி இதெல்லாம் நடக்கிறது. அபோவ் ஆல் ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் தி பீப்புள். நிறைய மந்திரங்களெல்லாம் கற்றுக்கணும் அவசியமே கிடையாது. லலிதாம்பிகை அவள் தான் சுப்ரீமோன்னு இருக்கு. வீட்டில் சக்கரம், யந்திரத்தில் வசதி சக்கர ராஜ்யம்ன்றது ஸ்ரீசக்கரம். சக்கர ராஜ்யம்னு சொல்லியிருக்கு. ராஜனா அதுதான் ராஜா. மந்திரத்தில் வந்து லலிதா சாஸ்திர நாமம், தேவதையால் வந்து லலிதா. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்கனெக்டட் எல்லாமே. ஸோ
லலித பாராயணம் ஒருத்தர் மனப்பாடம் பண்ண தெரிஞ்சுட்டால வேறு வேறு அவளுக்கு மறுபிறவியே கிடையாது. வேறு பெரிய பூஜை புனஸ்காரம் ஒன்றும் செய்யவே இல்லை அவளுக்கு. ஸோ ஆஃபீஸ் கோயஸ்லாம் அந்த நித்தியப்படி வந்து ரொம்ப பண்ண முடியாது. ஸோ பாராயணம் பண்ணிடலாம். காலையோ மாலையோ ஃபிக்ஸடாக வச்சுக்கோ. 15 நிமிஷம் தான் ஆகும். மடம் படிச்சிருந்தா. வி ஆர் நாட் கோயிங் டு சி இந்த பூர்வ பாகம் உத்தர பாகம்லாம் பார்க்க போகிறதில்ல. ஒன்லி ஸ்லோக காண்டம் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது சொல்றது 15 நிமிஷம் தான் தேவை. தட் கேன் பி அலோகேட்டட். எல்லாரையும் நான் என்ன வேண்டிக்கிறேன், தப்பு இல்லாமல் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, அது போதும். ஏன்னா வந்து 10 தேவி பரமான சகசநாமங்கள் 10 வசதி இருக்கு. கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமளா, லலிதா, தசா. இந்த 10ல் லலிதா சஹஸ்ரநாமம் வசதி. ஏன்னா ஒரு தடவை சொன்ன வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகாது. இதில் மிச்சத்தில் ரிப்பீட் ஆகும். ஸோ இதையும் நினைவில் கொள்ளணும். லலிதா சஹஸ்ரநாமம் டைம் நிறையா இருந்தால் திருச்செதியெல்லாம் படிக்கலாம். திருச்செதி படித்த பிறகு வேறு எதுவும் பண்ணக்கூடாது. சர்வ பூர்த்திகரம் பேர் திருச்செதி பேர். ஸோ திருச்செதி அர்ச்சனை முடிச்சுட்டா தட் பி த ஃபைனல் திங். அதோட பூஜை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். இதெல்லாம் நினைவில் கொண்டு லலித பாராயணம் பண்ணுங்க சொல்லி இன்றைய டாப்பிக்கை நிறைவு செய்கிறேன். தட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.